24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பவர் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் ஒரு வீட்டில் டிரைவராக வேலை பார்த்தார். அந்த வீட்டில் உள்ள உடல்நலம் பாதித்த சிறுவன் ஒருவனையும் அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த சூழலில் கடந்த 2006ஆம் ஆண்டு சிறுவனுடன் காரில் அப்துல் ரஹீம் சென்று கொண்டிருந்த போது சிக்னலை மீறி காரை இயக்க சிறுவன் கூறியுள்ளான். அப்துல் ரஹீம் மறுத்ததால் சிறுவன் தாக்கியுள்ளார். அதை அவர் தடுத்தபோது சிறுவனின் தோள்பட்டையில் பொருத்தப்பட்டிருந்த மூச்சு எடுக்க உதவும் கருவி காருக்குள் எங்கோ விழுந்துவிட்டது. இதனால் மயக்க நிலைக்கு சென்ற சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்து போனான். இந்த வழக்கில் கடந்த 18 ஆண்டுகளாக அப்துல் ரஹீம் சிறையில் இருந்தார். சவுதி நாட்டு சட்டப்படி கொலையாளியை மன்னிக்கும் உரிமை பெற்றோருக்கு மட்டுமே உண்டு. பலியான சிறுவனின் பெற்றோர் முதலில் பணம் பெற மறுத்தனர். இந்நிலையில் மனம் மாறி கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி பிளட் மணியை பெற சிறுவனின் குடும்பத்தினர் ஒப்புக்கொண்டனர். அந்த வகையில் 34 கோடி ரூபாய் கொடுத்தால் அப்துல் ரஹீம் தூக்கு தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியும் என்கிற நிலை இருந்தது. இதையடுத்து கிரவுட் ஃபண்ட் வழியாக நிதி திரட்டப்பட்டு வந்தது. பாபி செம்மமானூர் போன்ற தொழிலதிபர்களும் நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24 கோடி நிதி திரண்டது. மொத்தம் 34 கோடி ரூபாய் நிதி கிடைத்ததை அடுத்து அப்துல் ரஹீமை விடுவிக்க சவுதி உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. ஒப்பந்தம் கையெழுத்தான 6 மாதங்களுக்குள் பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது சவுதி அரேபிய நாட்டு சட்டமாகும். வரும் ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள் சவுதி அரேபிய நீதிமன்றத்தில் பணம் செலுத்த வேண்டும் என்ற நிலையில் பணம் திரண்டதால் சவுதி வாழ் இந்தியர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.